ஆதியே துணை. எமபடரடிப்படு கோடாயுதக்கூர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவில்லா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த திருவருட்குறள். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. திருவாக்கியம் எண் 6. உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகின்றானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்த உரிமையாக்குகின்றார்களே. குரு. கு என்பது இருள், ரு என்பது பிரகாசம். இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள். மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும்போது மெய்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உலக மாந்தர். இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்களை அல்லாது வேற எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது. பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளை தரிசித்தேன் என்று சொல்லலாமே. திருவாக்கியம் 7. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது. சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா? இல்லை, சிந்தித்திருப்பது என்று அல்லவா சொல்லியிருப்பது. அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதன்றோ சிந்தித்திருப்பது. இந்த தவயேற்றம் இத்தேக வல்லபமும் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன் பொறி கடந்து நிற்கும் அழியா சொர்ண தேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். தேகமில்லாத அந்த இறைவனை நீ போய் அடைவதாக இருந்தால் உன்னுடைய இந்த குறை தேகத்தை கொண்டு அதை அடைய முடியுமா? முடியாது. நீ யார்? ஒரு அழிதேகி. உன்னோடு அவ்விறைவன் கூடி பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறை சுரூபத்தின் வல்லபமும் தேகமுடைய பிராணனின் வல்லபமும் சேர்ந்த ஓர் அதிவல்லபர் தீர்க்கர் உனக்கு வாய்க்க வேண்டும். மனோவாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத அந்த எல்லைக்கு நீ போக வேண்டுமானால் மனோவாக்கு காயம் கடந்த ஒருவர் உன்பால் இறக்கப்பட்டு உன்னை போல் ஒரு தேகியாக உன் உலகுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து உன்னை கைப்போட்டு வழிகூட்டி நடத்த வேணும். அதல்லாது வேற எந்த வழியில் நடப்பவர்களுக்கும் மாயை தரும் புத்தியில் வழியில் நடப்பவர்களே ஆவார்கள். திருவாக்கியம் 8. அனுக்கிரகம் என்பது நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது. ஆனால் நீ அனுகிரகிக்க வேணும் என்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொன்னது போல் இருக்கிறது. இந்த கதியில் உலகமே ஆகிவிட்டது. நீ அனுகிரகம் என்பதை என்ன நினைத்து கொண்டாய்? குறைபாடில்லாமல் உன் மனைவி லக்ஷ்மியாகவும் மகாராசியாகவும் நீடூழி காலம் வாழ்க என்று சொல்லுவார்களே, அது மாதிரியான ஒன்றை தான் உனது எண்ணம் நினைத்தது. ஆனால் நிஜமான அனுகிரகம் செய்வதென்பது அவ்வளவு சுலபமாக வாயால் சொல்லிவிடுவதல்ல. நிஜமாக அனுகிரிப்பாகவே அந்த எல்லையை அடைந்தல்லாதது அதன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது. உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பிய்த்தெறிந்து விட்டு கோடி சூரிய பிரகாச பூநூலை பிரம்ம முடியுடனே தரிசிப்பார்களே, அதுதான் அனுக்கிரகம். கிரகத்தின் வல்லமை அணுகூட அணுகாமல் சங்கரிப்பார்களே,
அந்த செயலே அனுக்கிரகம், அதை செய்பவர்களே அனுக்கிரகன் குரு என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி சாலை ஆண்டவர்கள் திருவாயை மலர்ந்துள்ளார்கள். ஜாதிகளின் எல்லோருக்கும் நமஸ்காரம். புத்திபூர்ணம் தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திரு கைலாசவாசா தீன்குலத்திலக நாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே. வேதாகம சுருதி கிரந்தங்கள் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களை அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். இறுதி தீர்ப்பவர்களின் எச்சரிப்பு வசனம். தவ விரதத்தை கேடாக்கி கொண்டவர்களை பற்றி, கலிப்பகையின் கையில் சிக்கியிருந்தவர்களை விலக்கி ரட்சித்து தேகத்தை அளிக்கும் சத்துருவின் கைக்கு தப்ப வைத்து அவர்களை யுக வித்துக்களாக ஆக்கி மீட்டார். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மகிழ்ந்து பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் நாய் மறந்தார் போல அவர் சொன்ன கிரியை கட்டளைகளை மறந்தார்கள். இந்த வனாந்தரத்திற்கு வந்தும் தேவனுடைய ஆலோசனை ரட்சிப்பு நடவுக்கு காத்திராமல் ஊனுறக்கம், தேட்டுக்கள், மோகம், வசதி, இச்சைகளில் சாய்ந்து கொண்டு இருதய திருக்குடையவர்களாய் அவர்கள் சொந்த கேடுகட்ட எண்ணத்தின்படியே போக தேவன் தடுக்க முடியாமல் அவர்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பு தேடிக்கொண்டபடியே அவர்களை விட்டுவிட்டார். அவர்களுக்கும் தேவன் கிருபை பாலித்த மகிமையை புல்லை தின்கிற புத்தியற்ற மிருகங்களின் சாயலாக மாற்றிக்கொண்டார்கள். தங்கள் இரட்சகரான தேவனின் நீதி கட்டளைகளை மறந்தார்கள். ரட்சிப்பு தந்தரும் வனாந்தரத்திலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அசட்டை பண்ணினார்கள். தேவனின் மீட்புரிமை தவத்தின் கட்டளைக்கு செவிகூடாமல் தங்கள் விடுதிகளில் மாற்றமாக எண்ணி பேசி முணமுணத்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பாவ பிசாசுகளுக்கு கொடுத்து பலியிட்டார்கள். அநேகந்தரம் அநேக விதமாக அவர்கள் பாவங்களை மன்னித்து தேவன் அவர்களை விடுவித்தார். ஆனால் அவர்களோ தங்கள் அழிசெயல் யோசனைகளால் தேவனுடைய வார்த்தைகளை அல்ல தட்டி மாற்றக்காரர்களாய் நீதிக்கு மாற்றமே பண்ணி அக்கிரம இச்சைகளால் தேவனை சிறுமைப்படுத்தினார்கள். அக்காலத்தில் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவரை தேடி பலன் பெறுகிறவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப சனங்களும் காசு பணம் இல்லாத பரதேசி ஏழைகளுமாயிருந்தார்கள். தேவனின் முடிவு தீர்மானம். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு எம் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய பொருள்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க பெறுவதுடனே உன்மேல் வரும் எல்லா இடர், பிணி, கவலை, எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நீ சிரஞ்சீவியாக்க பெறுவாய். தூரமான காலத்து தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லுகிறார் என்று பாரா நேரத்தில் கூறிக்கொண்டிருந்த அந்த கள்ளத்தன வசனங்களே, அவ்வாறு நினைத்து கொண்டு சாடையாய் போன இருதயங்களே, அவற்றை ஒழிய பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று அவர்களுடைய சொல்லு. அப்போது மட்டும் வந்து ஒழித்து கொள்வதற்கு என் நாமம் தளிக்கப்பெற்ற இந்த ஆலயம் கள்ளர் குகையா? தாங்கள் வெட்டின குழியிலேயே அவர்கள் விழுந்தார்கள்.
தாங்கள் வைத்த கனியிலேயே அவர்கள் கால்கள் மாட்டிக்கொண்டன என்று அவர்களோடே சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டால் ஒழிய தீர்ப்பு நிச்சயம். உன்னுடைய ஆத்துமா பிழைத்துக் கொள்ளட்டும் என்று அனந்தங்கோடி கால தவத்தை குழலில் திணித்து உனக்காக உபயோகப்படுத்திக் கொள் என்று வணக்க நேரங்களில் எடுத்து ஊதும் போது அதை அணுக்கூட நினைக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டு உன்னுடைய மனம் போன லட்சிய வேலைக்கு போனாயே, அந்த லாபத்தை எடுத்து நீட்டி வரும் அமளியை தாங்கிக் கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என அவர்களுக்கு நீ சொல்லு. லக்கம் பார்த்து வைத்திருக்கிற தேவனே என்னோடு சொன்னார் என்று சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டால் ஒழிய தீர்ப்பு நிச்சயம். தேவ மீட்பர் வனாந்தரத்தை யுகத்தவசு முடித்து பிரளய நீதி நடவு கோட்டு எண்ணத்திற்கு ஏறி வந்துவிட்ட நாளையிலே ஒரு சிறு பகுதி கூட்டங்களே அவாந்திர காட்டிலே ஏழை பரதேசிகளாக ஆகி தவ வணக்கமுடையவர்களாய் தங்கி மிகுந்த குழப்பத்துடன் கண்ணீர் மருகி சொரிய அழிவு அடையாளம் தெரிந்த உள்ளத்தோடு இனி என் செய்வோம், அமளி நேரம் நெருங்கி வந்துவிட்டதே, மன்னிப்பு வாசல் அடைப்படும் நேரமாச்சே என்று கலங்கிக் கொண்டிருப்பார்கள். நெருக்கமான அது நேரத்திலே சிறிதும் தவ வணக்க பலன் இல்லாமல் விளக்கமே அற்ற கருமை சாடிய உறுப்போடு வீடு வாசல் எல்லாம் இழந்துவிட்டு சம்பாதித்தது அனைத்தையும் போட்டுவிட்டு திகில் கொண்டு ஓடி வருவார்கள். அறிவுடையோர்கள் இதை அறிந்து தப்பித்துக் கொள்வார்களாக. ஈராந்த யுகம் முடிவாகிற வகை. மரண கேவலப்படுகின்ற மனுஷனைப் போல உலக அழிவு முடிகின அடையாளங்கள் கண்டதன் பின் மனுஷ ஜீவன் பெறுகிற லட்சணமாக உலக ஜீவிய பிராணங்களும் ஜீவியமற்ற பொருள்களும் சகலமும் அழிந்து போகிற ரூப லட்சணம் காண்பது கிரமமாம். அது எப்படி என்றால், மனுஷ ஜீவன் பிரிபட வாத பித்த சிலேத்துமம் ரத்தம் என்ற விஷ ஜலங்கள் நாளும் உயிரை அறுக்கும் அறிவாள் போல் கருவி ஜீவனை அறுக்குமல்லோ, அப்படியே பூலோக சம்பந்தமான பிரித்திவி அப்பு தேயு வாயுவென்ற 4 பூதியங்களும் ஒன்றோடொன்று விரோதமாய் பிரகோபித்து உலகத்தை சங்கரிக்கலாகும் என்பதே. அது எவ்விதமெனில், அப்பு என்ற சமுத்திரம் தனது ஓங்கலால் குரோதத்தை காண்பித்து ஜனங்கள் உன்னத பர்வதங்களுக்கும் உயர பாய்ந்து சகல லோகத்தையும் மூடி வருவதாக பயங்கரப்படுத்துகிறது. அல்லாமல் அதில் உள்ள மற்ற ஜாதிகள் எல்லாம் வனத்தில் கூப்பிடுகின்ற செல்லீர் போலும் மலைக்கு அபாயமடுகின்ற பச்சை மண்டூகம் போலும் இறைய அந்த சத்தங்களுக்கு காது கொடுத்த மனுஷருடைய உயிர் பயங்கர அதிர்ச்சியால் நீங்கி போகலாயிருக்கும். வாயுவானது தனது பிரகோபம் என்கிற வேகத்தார் கருவி இரைச்சலாக ஓடி வருகிற கோடானு கோடி குதிரை படைகளுக்கு சமமான அதிர்ச்சியற்றால் போல பிரசண்டமாக அடித்து பூமியிலிருந்து எழும்புகின்ற தூள்களால் மனுஷர் கண்களில் மண் நிறைந்து வீட்டு கூரைகள் கிளம்பி என்கிற வேகத்தார் கருவி இரைச்சலாக ஓடி வருகிற கோடான கோடி குதிரைப்படைகளுக்கு சமமான அதிர்ச்சியார் பிரசண்டமாக அடித்து பூமியிலிருந்து எழும்புகின்ற தூள்களால் மனுஷர் கண்களில் மண் நிறைந்து வீட்டு கூரைகள் கிளம்பி உத்தியான விருட்சங்களில் காய் கனி இலை குலை நிலத்தில் சிதறி வானங்களில் மகா மரத்தலைகளும் வேரோடு பிடுங்குண்டு போக அநேக கால தூரத்துக்கு அப்பால் எரியப்படுகிறதாயிருக்கும். பிருத்திவியானது கொடிய ஆவியை தன் அந்தரங்கத்தில் உட்கொண்டு பயங்கரத்தால் நடுங்குகிற ஆட்டுக்குட்டியை போலவும் குளிர்காய்ச்சலால் நடுங்குகிற சுரங்கொண்டவன் போலவும் தனது நிலை தானங்கட்டு சகல லோகமும் துணுங்கி அசைந்து வீடு மாட மாளிகைகள் இணிந்து நகர்ந்து பட்டணங்கள் கோட்டை கோபுரங்கள் பிரிந்து கற்களோடு கற்களும்
மரங்களோடு மரங்களும் மோதி சின்னாபின்னமாகி கருகி பர்வதங்கள் நிலை பிசகி சிதறுண்டு சகலமும் தரையொத்தனவாகிறது. அல்லாமல் தீவு தேசங்களில் தோட்டம் துறைமுகங்கள் அந்த திக்கில் இல்லாமல் மறதிக்கு வாசமாய் போய் சகல லோக ராஜ்யமும் விபரீத ராஜ்யமாக்கப்படும் என்று நமது தெய்வத்தை பற்றி வேதாகம சுருதி கிரந்தங்கள் பிரமோதிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திடை தீர்க்க தரிசனம் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.